கடிக்கே கடிக்கே நில்லு. அவசரப்படாத கடிக்கே. இந்த ஊரை விட்டு போற எண்ணத்தை முதல்ல விட்டு ஒரு 2 நாளைக்கு இங்கே இரு. எல்லாமே தெளிவாயிடும். சிறிச்சக்கரத்துக்கு முன்னால சொந்த பந்தங்கள் எதுவும் வராது. இல்ல, என்னால முடியாது. என்னால என் பொண்ணை கொல்ல முடியாது. அவளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அதை நான் செய்ய மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். உன்னை தேடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாப்பாடு தூக்கத்தை எல்லாம் விட்டு உன்னை தேடி வந்தேன். நீயும் என் வேலையை செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்ப நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப முடியாது. இது ஏன் இஷ்டம். எப்ப வேணும்னாலும் என் முடிவுகளை மாத்திக்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஆனா கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இங்க பாரு, உனக்கு முன்னாடி வெள்ளி தங்க வைர எல்லாத்தையுமே வைக்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஆனா சிறிச்சக்கரத்தை அடையிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ இல்ல, உங்க அப்பா வந்து கேட்டாலும் இதே பதில் தான். கோடான கோடி தேவர்கள் வந்து என் முன்னாடி நின்னாலும் அதேதான். என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. தங்கம் வெள்ளி வைரத்தை எல்லாம் உன் தலைமையில போட்டுக்கோ. போடா போ. நீ இல்லைனாலும் அந்த சிறிச்சக்கரத்தை நான் அடைஞ்சே தீருவேன். நீ கூட இருந்தா உனக்கு தாண்டா லாபம், எனக்கு நஷ்டம் இல்ல. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறியே, இதுக்காக நீ தான் கடைசியில வருத்தப்படுவ. ஏற்கனவே நான் உன் கூட சேர்ந்து என் சக்திகளை எல்லாம் இழந்துகிட்டு இருக்கேன். அதை நான் அடையணும்னா இன்னும் என் வாழ்க்கை பூரா தவம் இருக்கணும். அதுவே என்னால முடியாது. இதுக்கு மேல என்ன நஷ்டம் ஆக வேண்டியிருக்கு? உனக்கு உன் சக்தி மேல நம்பிக்கை அதிகமா இருக்குல்ல. ஸ்ரீ சக்கரத்தை அடைஞ்சே தீர்வேன்னு சொல்ற. அடைஞ்சுக்க போ. எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து உதவி செய்யணும் பிச்சை எடுக்கிற? போயிடு. எப்படியாவது நம்ம தேவு அண்ணாவை தேடியே ஆகணும். தேவையில்லாம நடக்காத காரியத்துக்கு முயற்சி பண்றீங்க. நம்ம சுந்தரிக்கு அல்ப ஆயுசு. 21வது வயசுல அவ சாகிறது நிச்சயம். அது அவ விதியில எழுதிருக்கு. இது வரைக்கும் நாம செய்யாத முயற்சிகளே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாமா, இந்த ஒரு முயற்சி நம்ம செய்யாம விட்டுட்டோமேனு பின்னாடி நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஒரே ஒரு தடவை தேவ அண்ணா கிட்ட பேசி பார்க்கலாம். 2 பேரும் பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கீங்க. ஆனா தேவு என்ன அதிசய பிறவியா? அவனாலே நம்ம சுந்தரியை காப்பாற்ற முடியலன்னா நீங்க இன்னும் மனசுடைஞ்சு போயிடுவீங்க. அதுக்கு பதிலா இப்பவே மனசார தயாரா இருக்கலாம். நம்ம சுந்தரியை அந்த அம்மன் கிட்டயே அனுப்பி வைக்கலாம். இந்த ஒரு முயற்சியை தான் பண்ணி தான் பாப்போமே. இது கூட பலிக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மனச கல்லாக்கிக்கிறேன். தயவு செஞ்சு தேவவை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. மாமா, மனுஷனோட பிரச்சனைக்கு தேர்வை தேடாம இப்படி நம்பிக்கை எழுந்து உட்காந்துட்டா அந்த கடவுள் மட்டும் என்ன செய்வாங்க? நாம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ண வேண்டாமா? யாருக்கு தெரியும், கடவுள் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம மனோ தைரியத்தையும் பக்தியோட சக்தியும் சோதனை பண்ணலாம் இல்லையா? நம்ம முயற்சிகளை நம்ம செஞ்சுதானே ஆகணும். நம்ம சுந்தரி உயிரை காப்பாத்தக்கூடிய அதிசய மனுஷனா ஏன் நம்ம தேவ இருக்க கூடாதுன்னு சொல்ற? ஒருவேளை அம்மனோட எண்ணமும் இதுவா இருந்தா? லலிதாக்கா, தேவு, 100 ஆயுசுடா உனக்கு. இவ்வளவு நேரமும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த ஊரை விட்டு நான் கிளம்புறேன். சாகிறதுக்குள்ள மறுபடியும் சந்திக்க நேரிட்டா பேசலாம். உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. என்னால முடிஞ்சா சாகிறதுக்குள்ள அந்த கடன் அடைச்சிடுறேன்.
தேவு அண்ணா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? சுனிதா, தேவோ, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும்பா. என்ன உதவிக்கா? நம்ம சுந்தரிய நீதாண்டா காப்பாத்தணும். சுந்தரிக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம சுந்தரிக்கு அல்பாயுசுன்னு அவளோட ஜாதகத்தை பார்த்த ஒருத்தர் சொன்னாரு. நாங்க முதல்ல நம்பல, ஆனா சௌடேஸ்வரி அம்மனை கேள்வி கேட்டப்போ அங்கேயும் நம்ம சுந்தரிக்கு 21 வயசு வரும்போது மரணம் நிச்சயம்னு வந்திருக்கு. சரியா ஸ்ரீசக்கர உற்சவத்தன்னைக்குதான் நம்ம சுந்தரிக்கு பிறந்த நாள். ஆனா சௌடேஸ்வரி அம்மன் சொன்னதை பார்க்கும்போது அன்னைக்கு அவளுக்கு மரணம் நிச்சயம். தவமிருந்து பெத்து ஆசையா வளர்த்த பொண்ணு இப்ப வளர்ந்து ஆளாகி நிக்கிறா. கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போக போற பொண்ணு கண்ணு முன்னாடி செத்து போக போறானா எப்படி தாங்கிக்க முடியும்? நீ இமயமலை போனவன், பல வருஷங்கள் பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகளோட எல்லாம் சேர்ந்து ஜபம் தவம் ஹோமம் யாகங்கள் எல்லாம் பண்ணி கடவுள் அருளை தேடி போனவன். நிச்சயமா கடினமான தவம் எல்லாம் பண்ணியிருப்ப. உனக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்ப்பா. என் பொண்ணு உயிரை காப்பாத்த எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு. இத பாரு, உனக்கு கொடுத்த வேலைகளை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்ரீசக்கரத்தை என்னால அடைய முடியாது. என்னால அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ண முடியாது. சொல்லு, அந்த சுந்தரியை அழிக்கிறதுக்கு நீ என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க? பார்த்துக்கிட்டே இரு. அந்த சுந்தரியை எப்படி முழுசா ஒழிச்சு கட்டுறேன்னு பாரு. எதுக்காக நான் இங்க வந்தேன்? தேவோ, என்னைக்காவது வந்து என்னோட நன்றி கடனை செலுத்துறேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு நானே உங்ககிட்ட கேட்கிறேன். எப்படியாவது என் பொண்ணு உயிரை நீ காப்பாத்தி கொடுக்கணும். அப்பதான் உன் நன்றி கடன் தீர்ந்ததா அர்த்தம். என் பொண்ணு உயிரை காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்க கூட. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சித்தப்பாவையும் சித்தியும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லடா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் நான் தான் வீட்டுக்கு போய் வீட்டு வேலை சமையல் எல்லாமே செஞ்சு அவங்கள பாத்துக்கிட்டு வந்தேன். கடைசி காலத்துல நான் தான் போய் 1 மாசம் தங்கி இருந்து அவரை பாத்துக்கிட்டேன். ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. கடைசி காலத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவளுடைய முழு பெயர் திரிபுர சுந்தரி. இப்ப வயசு 21. அவ தான் என்னுடைய லட்சியத்துக்கு தடையா நிக்கிறான். என்னுடைய காரியத்துல நான் வெற்றி அடைகிற வரைக்கும் ஒண்ணு அவளை கட்டுப்படுத்தி வைக்கணும், இல்ல அவ கதையை மொத்தமா முடிக்கணும்.
நன்றி கடனை செலுத்துறேன். நான் கத்துக்கிட்ட எல்லா வித்தையையும், நான் அடைஞ்சிருக்கிற எல்லா சக்திகளையும் பயன்படுத்துறேன். உன்னோட பொண்ண நான் காப்பாத்துறேன். அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு அவளை நான் காப்பாத்துறேன். அந்த மகமாய்க்கு மங்களாரத்தி காட்டினா சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. அப்படிப்பட்ட மகமாயிய தோக்கடிக்க கிளம்பிட்டீங்களே, அதுவும் சுடுகாட்டுல இருந்து ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க உருப்படுவீங்க நினைக்கிறீங்க? அந்த காலருத்திர கடிக்கையே யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கை பூராவும் பெரிய யாகமும் தவமும் பண்ணிருக்காம, அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான். அதனால என்னவா இப்பதான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறானே. அந்த அம்மன் முன்னாடி எல்லாம் வெறும் மண்ணு. அவ முடிவு பண்ணிட்டா எத்தனை ஜென்மனாலும் நம்ம கூடவே இருப்பா. அவ துணை நமக்கு இருக்கும். இல்லனா மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டோன்னு தண்டனையை அனுபவிக்கணும். வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அம்மன் தான் வெற்றி அடைவார். கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது பார்க்க தங்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் தொட்டீங்கன்னா பொசிக்கிடும். ஸ்ரீ சக்கரம் கையில கிடைச்சா அது வரும். நான் சக்கராதிபதி, அதுக்கு கடிக்கையோட உதவி எனக்கு வேணும். அவ இல்லாம சக்கரமே இல்ல. ஆனா அவன் தான் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டானே. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவன் சக்தி எல்லாம் இழந்துகிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா மொத்தமா அவன் பூலோக வாழ்க்கையே இழந்துடுவான். அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்து எப்படி இருக்கும்? இழந்துருவேன்னு பயப்படுறதை விட அதை அடையிறதுக்கான வழியை தேடுற வேணாம். தேசிகரே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க சக்கராபுரியோட சரித்திரத்தை படிச்சிருக்கீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் ஏதாவது ஒன்ன படிச்சுட்டேன்னா அது எப்பவுமே நிரந்தரமா என் மூளைக்குள்ள தங்கி இருக்கும். அதுல ஒவ்வொரு வரியையும் மனப்பாடமா நான் சொல்லுவேன். சொல்லவா? அப்படின்னா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்ரீ சக்கரத்தை அடைகிறதுக்கு சித்தேஸ்வரானு ஒரு மந்திரவாதி முயற்சி பண்ணான். ஆமா, ஆனா அது அவனுக்கு கிடைக்கவே இல்லையே. அதை அடைகிறதுக்காகத்தான் மறுபடியும் இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கான். ஆனா அந்த ஸ்ரீ சக்கரத்தை நான் தான் அடைய போறேன். அவனுக்கு அபிமன்யு கிட்ட இருக்கிற மூளை இருக்கு. ஸ்ரீ சக்கரத்தை எப்படி அடையணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அதை எடுத்துக்கிட்டு வெளியே வர்ற வழி எனக்கு தான் தெரியும். ஸ்ரீ சக்கரத்தை அடைகிற வழியை அவன் எனக்கு காட்டுவான். ஸ்ரீ சக்கரத்தை நான் தான் எடுப்பேன். அப்படின்னா? ஆமா தேசிகரே, அன்னைக்கு சித்தேஸ்வரனா இருந்தவன் தான் இன்னைக்கு காலருத்திர சித்தேஸ்வர கடி. இரண்டாவதாக ஆஸ்தான பண்டிதர். இவர் ஒரு ஆஸ்தான பண்டிதராக இருப்பினும் மந்திரம், தந்திரம், சித்துக்கள், வாமாச்சார வித்தைகளை கற்று தேர்ந்தவர். மந்திரவாதியாகவும் இருந்தார். ருண்டமாலினி, அந்த ஸ்ரீ சக்கரம் என்னுடைய கைக்கு வந்து சேர்ந்தா உனக்கு ரத்தாபிஷேகம் செய்யறேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? மனசு வச்சா எல்லாம் நடக்கும் தேசிகரே, எல்லாம் நடக்கும். நடக்காதுங்கிறது என்னுடைய அகராதியிலே இல்ல. ஆனா அந்த மகமாயி தான் இன்னொரு முடிச்சு போட்டிருக்காளே. சுந்தரியோட அம்மா லலிதா முறைப்படி கடுக்கிக்கு அக்கா இல்லையா? அவ சொந்தக்கார பொண்ணு சுந்தரி. அவ இந்த வேலையை உங்களுக்கு செய்யலன்னா? அதான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் வழியை காட்டுற அந்த அம்மன் தான் இன்னொரு பக்கம் அதே வழியை அடைச்சிடுறான். இத்தனை வருஷமா அந்த அம்மனுக்கு நான் பணிவிடைகள் செஞ்சிருக்கேன். இருந்தாலும் என் மேல என்னதான் கோபமோ தெரியல. சேவையும் பணிவிடையும் உங்க சுயநலத்துக்காக தானே பண்ணீங்க. எப்படி சந்தோஷப்படுவா அம்மன்? இவ்வளவுதான், அனுபவிங்க. கெட்டவங்க கையில சிக்கிறதுக்கு அது ஒன்றும் ஆயுதம் இல்லை, தர்ம சக்கரம். ஸ்ரீகிருஷ்ணர் போல தெய்வத்துவம் உள்ளவங்க கைக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். உங்ககிட்ட தெய்வத்துவமும் இல்லை, நேர்மையும் இல்லை. அதான் நானே உங்க ஜாதகத்தை பார்த்திருக்கேன். உங்களோடது ராட்சச கணம். அவர் எவ்வளவு வேணாலும் தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா மரணத்தை மனுஷனால வெல்ல முடியாதுமா. ஜாதகத்திலே எழுதி இருக்குல்ல,
நம்ம சுந்தரி உற்சவத்துல பிறந்தவ உற்சவத்திலே இறந்துடுவான்னு. அந்த ஜாதகத்தை மனுஷனால மாத்த முடியுமாம்மா? எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாகுதுமா. நீயே இப்படி பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் என்னோட கதி என்னடா? ஜாதகத்தை எழுதும் போது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஜாதகத்தை எழுதுறது யாரு? மனுஷங்க தானே. அதுவும் நாம சொல்ற காலம் நேரம் எல்லாம் கேட்டு எழுதுவாரு இல்லையா? அவ ஆயுசு 21 வருஷம்தாங்கிறது அவளுடைய ஜாதகத்துல தெளிவா போட்டிருக்கு. தேசிகரே அதை சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய வித்வான்னு உங்களுக்கு தெரியும். அவர் கூப்பிட்டா அந்த மகமாயே வந்து பேசுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வாக்கு தப்பாகாதுமா. என் தம்பி தேவு கூட பெரிய தவம் எல்லாம் பண்ணிருக்கான். அவனோட சக்தியில எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. அவர் தவம் பண்ணிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு பெரிய தவம் பண்ணிருந்தாலும் தலையெழுத்து அவரால மாத்த முடியுமாமா? தேவுவால தலையெழுத்த மாத்த முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா தண்ணியில மூழ்கிறவனுக்கு ஒரு சின்ன புல்லும் கூட பெரிய நம்பிக்கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ஒரு பெத்த தாயா என் பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நான் செஞ்சுதான் தீருவேன். என் பொண்ணை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அதுக்கு தேவ உதவி செய்வான்னு என் மனசு உறுதியா சொல்லுது. அந்த அம்மனே மனசு இறங்கி தேவு மூலமா அவளே இந்த அதிசயத்தை நிகழ்த்தலாம் இல்லையா? நீங்க மனசு குழம்பி போயிருக்கீங்க. உங்க நிலைமையே இப்படி இருந்தா என் நிலைமை என்ன? எல்லா சொந்த பந்தங்களையும் அறுத்தெறிஞ்சிட்டு தவம் பண்றேன், காட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனேன். விட்டு போன சொந்தமும் பந்தமும் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டி இப்படி எந்த பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீ என்கிட்ட சிஷியனாக முடியாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க. இப்ப என்னடானா நீங்களே தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வேற எந்த சொந்தமும் தேவையில்லதான். இருந்தாலும் இந்த பூமியில நான் பிறக்க காரணமா இருந்த பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அப்படின்னா நீங்க சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் கட்டுப்படுறேன்னு சொல்றீங்களா? நான் செய்ய வேண்டிய என் கடமைகளை என் அக்கா செஞ்சிருக்கா. என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையா இருந்து என் கடமைகளை அவ நிறைவேற்றி இருக்கா. அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு சுந்தரியை காப்பாற்ற போறீங்களா? காப்பாத்துறதா? சுந்தரிய கட்டி போடுற சக்தியை கூட நான் இழந்துட்டு நிக்கிறேன். அந்த தாய் எல்லாத்தையும் பறிச்சிட்டா. அந்த பானைய பாரு, தண்ணி எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாரு. அடுத்து என்ன? உதவின்னு வந்தவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு என்னுடைய குரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே என் அப்பா அம்மாவை காப்பாத்தி எங்க அக்கா என்னை கடனாளியாக்கிட்டா. அவ வீட்டுக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டா. இப்போ அந்த நன்றி கடனும் என் தலையில சேர்ந்துருச்சு. அவளுக்கு ஏதாவது ஒரு உதவியை நான் செஞ்சே தீரணும். கேட்கறவங்களுக்கு கேட்டதை கொடுக்கற சக்தி இருக்கக்கூடிய உங்களை இப்ப யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? எங்க அக்கா லலிதாவுக்கு நான் பட்ட நன்றி கடனை நான் செலுத்தியே தீரணும். நான் இழந்த சக்திகளை மறுபடியும் அடைஞ்சே தீரணும். இல்லைன்னா எனக்கு விடிவு காலமே இல்லை. எங்க அக்கா பொண்ணு சுந்தரியையும் என்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு நான் ஒரு மகா பூஜையை பண்ணணும். ஏற்பாடு பண்ணு. மகா பூஜையா? ஆமா, மகா பூஜை. தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிடு.